ஓம் சாந்தி. முரளி டேட் 29/6/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, தேகம் உட்பட என்னவெல்லாம் தெரிகின்றதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். ஆகையினால் பழைய உலகத்தை மறந்து விடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை சொல்ல முடியும்? பதில்: எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார் என்று சொல்லுங்கள். இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கான நேரம் முடிந்துவிட்டது. அதாவது பக்திக்கான நேரம் முடிந்துவிட்டது. இப்போது ராவண ராஜ்யம் முடிகின்றது. உங்களை 5 விகாரங்கள் எனும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணம் உடையவர்களாக ஆக வேண்டும். புருஷோத்தம சங்கம் யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டால் கூட ஸ்திதி உயர்ந்ததாக ஆகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அவிபச்சார நினைவில் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்று அவிபச்சார நினைவு, மற்றொன்று விபச்சார நினைவு, அதாவது பல கடவுள்களை நினைப்பது. அவிபச்சார நினைவு அல்லது அவிபச்சார பக்தி தொடங்கும் போது முதலில் அனைவரும் சிவனின் பூஜை செய்கின்றார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவர்தான். அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். கற்பிக்கின்றார். என்ன கற்பிக்கின்றார்? மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்ற படிப்பை கற்பிக்கின்றார். தேவதையிலிருந்து மனிதனாக ஆவதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவிகள் ஆயிற்று. பிறகு மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு 1 வினாடி ஆகின்றது. நாம் பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அவர் நம்முடைய ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். ஒருவருடைய நினைவிலேயே இருங்கள் என்ற யோகம் கற்றுக் கொடுக்கின்றார். அவரே கூறுகின்றார், ஹே ஆத்மாக்களே, ஹே குழந்தைகளே, தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விடுங்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்போது இது இருக்கப் போவது இல்லை. பழைய உலகத்தின் அழிவிற்காகத்தான் இந்த ஏவுகணைகள் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன. இயற்கையின் சீற்றங்களும் உதவி செய்யும். கண்டிப்பாக விநாசம் ஆகத்தான் வேண்டும். நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கின்றீர்கள். இதை ஆத்மா தெரிந்திருக்கின்றது. இப்போது நாம் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால்தான் பாபா கூறுகின்றார், இந்த பழைய உலகம் பழைய தேகத்தை விட வேண்டும். தேகம் உட்பட இந்த உலகத்தில் என்னவெல்லாம் தெரிகின்றதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது. ஷரீரம் கூட அழியக்கூடியது. இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். திரும்பி செல்லாமல் புதிய உலகத்தில் வர முடியாது. நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆவதற்கு இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேவதைகள் புருஷோத்தமர்கள். அனைவரிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகாரர் தந்தை. பிறகு மனித சிருஷ்டியில் வந்தோம் என்றால் இங்கே உயர்ந்தவர்கள் தேவதைகள். அவர்களும் மனிதர்கள்தான், ஆனால் தெய்வீக குணம் உடையவர்கள் ஆவர். பிறகு அவர்களே தான் அசுர குணம் உடையவர்களாக ஆகின்றார்கள். இப்போது அசுர குணத்திலிருந்து தெய்வீக குணத்திற்கு செல்ல வேண்டும். சத்யுகத்திற்கு செல்ல வேண்டும். யார்? குழந்தைகளாகிய நீங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்கள். பாபாவின் செய்தியை மட்டும் கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ளார். இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி முடிகின்றது. அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் எனும் ராவணனின் சிறையில் இருக்கிறார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். அனைவரும் துக்கத்தை தான் அடைகிறார்கள்.
காய்ந்த ரொட்டி கிடைக்கிறது. பாபா வந்து அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து எப்போதும் சுகமுடையவர்களாக மாற்றுகின்றார். பாபாவை தவிர வேறு யாரும் மனிதனை தேவதையாக மாற்ற முடியாது. நீங்கள் இங்கே மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்போது கலியுகமாகும். நிறைய தர்மங்களாகிவிட்டன. குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை பாபா அவரே அமர்ந்து கூறுகின்றார். நீங்கள் ஈஸ்வரன், பரமாத்மா என்று மட்டும்தான் கூறுகின்றீர்கள். அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியாது. அவரை சத்குரு என்று சொல்லப்படுகின்றது. அகால மூர்த்தி என்று சொல்லப்படுகின்றது. உங்களை ஆத்மா மற்றும் உயிர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அகால மூர்த்தி இந்த ஷரீரம், பிரம்மாவின் ஷரீரத்தில், இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் பிறவி எடுப்பதில்லை. எனவே அந்த அகால மூர்த்தி பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், எனக்கென்று ரதம் கிடையாது. நான் குழந்தைகளாகிய உங்களை எப்படி தூய்மையாக்குவேன்? எனக்கு ரதம் வேண்டும் அல்லவா? அகால மூர்த்திக்கும் சிம்மாசனம் வேண்டும். அழிவற்ற சிம்மாசனம் மனிதர்களுக்கு இருக்கிறது, வேறு யாருக்கும் கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிம்மாசனம் வேண்டும். அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா இங்கே வீற்றிருக்கின்றது. அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவரை மகா காலன் என்று சொல்லப்படுகின்றது. அவர் மறுபிறவியில் வருவதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் மறுபிறவியில் வருகின்றீர்கள். நான் கல்பத்தின் சங்கமிகத்தில்தான் வருகின்றேன். பக்தியை இரவு என்றும் ஞானத்தை பகல் என்றும் சொல்லப்படுகின்றது. இதை நன்றாக நினைவு செய்யுங்கள். முக்கியமானது 2 விஷயங்கள், அலஃப் அவுர் பே, அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தி. பாபா வந்து ராஜ்யத்தை கொடுக்கின்றார், மேலும் ராஜ்யத்திற்காக கற்பிக்கின்றார். ஆகையினால் இதை பாடசாலை என்று சொல்லப்படுகின்றது. பகவானுடைய மகா வாக்கியம், பகவான் நிராகாரமானவராக இருக்கின்றார். அவருக்கும் கூட நடிக்க பாகம் இருக்க வேண்டும். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவரை அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்யாத மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்று பாபா கூறுகின்றார். ஹே பகவான், ஹே விடுவிப்பவரே, ஓ இறை தந்தையே என்று அனைவரும் முழு மனதோடு அழைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். கண்டிப்பாக எல்லையற்ற சுகத்தை தான் கொடுப்பார். எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட சுகத்தை கொடுக்கின்றார். யாருக்கும் தெரியவில்லை. இப்போது பாபா வந்திருக்கின்றார், கூறுகின்றார், குழந்தைகளே, மற்ற தொடர்புகளை துண்டித்துவிட்டு தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். தேவி தேவதைகளாகிய நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதையும் பாபா கூறியிருக்கின்றார். அங்கே அளவற்ற சுகம் இருக்கின்றது. அந்த சுகத்தை அளவிட முடியாது. புதிய வீட்டில் எப்போதும் சுகம் இருக்கின்றது, பழையதில் துக்கம் இருக்கின்றது. ஆகையினால்தான் பாபா குழந்தைகளுக்காக புதிய வீட்டை உருவாக்குகின்றார். குழந்தைகளின் புத்தியின் தொடர்பு புதிய வீட்டிற்கு சென்று விடுகிறது. இது எல்லைக்குட்பட்ட விஷயம். இப்போது எல்லையற்ற தந்தை புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பழைய உலகத்தில் என்னவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை சுடுகாடாக ஆகப் போகிறது. இப்போது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கின்றீர்கள். கலியுகத்தின் பக்கமும் பார்க்கலாம், சத்யுகத்தின் பக்கமும் பார்க்கலாம். நீங்கள் சங்கம் யுகத்தில் சாட்சியாக இருந்து பார்க்கின்றீர்கள். கண்காட்சியில் அல்லது அருங்காட்சியத்தில் வருகிறார்கள் என்றால் அங்கேயும் சங்கம் யுகத்தில் நிற்க வைத்து விடுங்கள். இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்யுகம். நாம் நடுவில் இருக்கின்றோம். பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அங்கே மிகவும் குறைந்த மனிதர்களே இருக்கிறார்கள். வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் வருவதில்லை. நீங்கள் மட்டுமே முதலில் வருகின்றீர்கள்.
இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தூய்மை ஆவதற்காகத்தான் என்னை அழைத்தீர்கள். ஹே பாபா, எங்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. பரம்தாமம் இனிமையான வீடு என்று சொல்லப்படுகின்றது. இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனை முக்திதாம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்காகத்தான் சந்நியாசிகள் போன்றோர் அதற்கான படிப்பை கொடுக்கின்றார்கள். அவர்கள் சுகதாமத்தின் ஞானம் கொடுக்க முடியாது. அவர்கள் விடுதலை மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். எந்தெந்த தர்மம் எப்போது வருகிறது என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. மனித சிருஷ்டி எனும் மரத்தில் முதலில் அடித்தளம் உங்களுடையது. விதையை விருக்ஷபதி என்று சொல்லப்படுகிறது. பாபா கூறுகின்றார், விருக்ஷபதியாகிய நான் மேலே இருக்கின்றேன். எப்போது மரம் ஒரே அடியாக உளுத்து போய் விடுகிறதோ அப்போது நான் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். ஆலமரம் மிகவும் அதிசயமான மரமாகும். ஆதாரம் இல்லாமல் மற்ற மரம் முழுவதும் நிற்கிறது. இந்த எல்லையற்ற மரத்தில் கூட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை. மற்ற அனைத்து தர்மங்களும் நிற்கின்றன. நீங்கள் மூலவத்தனவாசிகளாக இருந்தீர்கள். நடிப்பை நடிக்க வந்துள்ளீர்கள். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் முழு சக்கரமும் நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள். ஆகையினால் அதிகபட்சம் 84 பிறவிகள், குறைந்தபட்சம் ஒரு பிறவி. மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள். அது கூட யாருக்கு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்று பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். முதலில் நீங்கள் என்னிடமிருந்து காணாமல் போய்விடுகின்றீர்கள். சத்யுக தேவதைகள் தான் முதலில் இருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்கள் எப்பொழுது இங்கே நடிப்பை நடிக்கிறார்களோ அப்பொழுது மற்ற ஆத்மாக்கள் எங்கே சென்று விடுகின்றன? இதை கூட நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள். எனவே சாந்தி தாமம் தனியானது அல்லவா? மற்றபடி உலகம் இதுதான். நடிப்பு இங்கே நடிக்கிறார்கள். புதிய உலகத்தில் சுகத்தின் நடிப்பு, பழைய உலகத்தில் துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டி உள்ளது. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாகும். அது ராமராஜ்யம். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை உலகத்தில் எந்த மனிதனும் தெரிந்திருக்கவில்லை. படைப்பவரை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. படைப்பினுடைய முதல் இடை கடைசியை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு பாபாவை தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகின்றது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானம் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கூறுகின்றேன், பிறகு இது மறைந்து விடுகிறது. சத்தியுகத்தில் இது இருப்பதில்லை. பாரதத்தின் பழமையான ராஜயோகம் என்றுதான் பாடப்பட்டிருக்கின்றது. பாட்டில் கூட ராஜயோகத்தின் பெயர் வருகின்றது. பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். மற்றபடி படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. ஆஸ்தி படைப்பவர் தந்தையிடமிருந்துதான் கிடைக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் படைப்பவன் குழந்தைகளை படைக்கின்றான். அவர் எல்லைக்குட்பட்ட பிரம்மா, இவர் எல்லையற்ற பிரம்மா ஆவார். அவர் நிராகார ஆத்மாக்களின் தந்தை, இவர் லௌகிக தந்தை. பிறகு இவர் பிரஜாபிதா. பிரஜாபிதா எப்போது இருக்க வேண்டும்? சத்யுகத்திலா? இல்லை, புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்க வேண்டும். சத்யுகம் எப்போது வருகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் சத்யுகம், கலியுகம் போன்றவற்றை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக்கி விட்டார்கள். ஒரு யுகம் 1250 ஆண்டுகள் என்று பாபா புரிய வைக்கின்றார். 84 பிறவிகளின் கணக்கு வேண்டும் அல்லவா? நாம் எப்படி இறங்குகின்றோம் என்று ஏணிப்படியின் கணக்கு வேண்டும் அல்லவா?
முதலில் அடித்தளத்தில் தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு இஸ்லாமியர்களும் பௌத்தர்களும் வருகின்றார்கள். பாபா மரத்தின் ரகசியத்தையும் புரிய வைத்திருக்கின்றார். பாபாவை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. இந்த படம் போன்றவற்றை எவ்வாறு உருவாக்கினீர்கள் என்று உங்களை கேட்பார்கள். யார் கற்றுக் கொடுத்தது? பாபா எங்களுக்கு காட்சியில் காட்டினார். பிறகு நாங்கள் இங்கே உருவாக்குகின்றோம் என்று சொல்லுங்கள். பிறகு பாபா தான் இந்த ரதத்தில் வந்து இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று சரி செய்கின்றார். அவரே சரி செய்கின்றார். கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஏன் அப்படி சொல்லப்படுகின்றது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர் வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார். அப்போது தூய்மையாக இருந்தார். பிறகு கிராமத்து சிறுவனாக ஆனார். ஆகையினால் அவரையே ஷியாம் சுந்தர் என்று சொல்கின்றார்கள். இவர்தான் முதலில் வருகின்றார். அவர் இப்படி ஆகின்றார். லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் நடக்கின்றது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது? இது கூட யாருக்கும் தெரியவில்லை. பாரதம் என்பதையும் மறந்து இந்துஸ்தானத்தில் வசிப்பவர்கள் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நான் பாரதத்தில் தான் வருகின்றேன். பாரதத்தில் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அது இப்போது மறைந்து விட்டது. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்தான் இருக்கின்றது. இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. புதிய இலைகள் மடாலயங்கள் பின்னால் வரும் போது அழகாகி விடுகின்றது. பிறகு கடைசியில் மரம் உளுத்து போன நிலையை அடையும் போது பிறகு நான் வருகின்றேன். எத்தா எத்தாகி ஆத்மா தன்னையும் தெரிந்திருக்கவில்லை, பாபாவையும் தெரிந்திருக்கவில்லை. தன்னையும் திட்டிக் கொள்கிறது. பாபா மற்றும் தேவதைகளையும் கூட திட்டிக் கொண்டிருக்கின்றது. தமோ பிரதானமாக எதுவும் புரியாததாக ஆகும் போது நான் வருகின்றேன். பழைய உலகத்தில்தான் வரவேண்டி உள்ளது. நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கின்றீர்கள். அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றீர்கள். அனைத்து துக்கங்களிலிருந்தும் விலக்கி விடுகிறீர்கள். அதுவும் அரை கல்பத்திற்கு. வந்தே மாத்தரம் என்று புகழ் கூட இருக்கின்றது அல்லவா? எந்த தாய்மார்கள் யாரை வந்தனம் செய்கிறார்கள்? தாய்மார்களாகிய நீங்கள் முழு சிருஷ்டியையும் சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். ஆண்களும் இருக்கிறார்கள், ஆனால் பெரும்பாலும் தாய்மார்கள். ஆகையினால் பாபா தாய்மார்களை மகிமை பாடுகின்றார். பாபா வந்து உங்களை அந்த அளவிற்கு மகிமைக்கு தகுதியானவர்களாக மாற்றுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. அளவற்ற சுகங்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்வதற்காக சங்கமத்தில் நிற்க வேண்டும். சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டே புத்தியின் தொடர்பை புதிய உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2. அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும். வரதானம்: சதா சிரேஷ்டமான நேரத்தின் அடிப்படையில் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடக்கூடிய பாக்யவான் ஆத்மா ஆகுங்கள். விளக்கம்: இந்த சிரேஷ்டமான நேரத்தில் எப்போதும் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஆஹா எனது சிரேஷ்டமான கர்மம் மற்றும் ஆஹா சிரேஷ்டமான கர்மம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பாபா. எனவே சதா ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடுங்கள்.
ஒருபோதும் தவறுதலாக கூட துக்கத்தின் காட்சியை பார்த்ததும் ஐயோ என்ற வார்த்தை வெளிப்படக்கூடாது. ஆஹா நாடகம் ஆஹா மற்றும் ஆஹா பாபா ஆஹா. கனவிலும் கூட வராத பாக்கியமானது வீட்டில் இருந்த வண்ணமே கிடைத்து விட்டது. இதே பாக்கியத்தின் போதையில் இருங்கள். ஸ்லோகன்: மனம் புத்தியை சக்திசாலி ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.